إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، ஆகிய அஸ்ஸலஃபிய்யா. அஸ்ஸலஃபிய்யா என்றால் என்ன, அதாவது சலஃபுடைய பாதை என்றால் என்ன என்பதை இந்த மஜ்லிஸிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே முதலாவதாக சலஃப் என்ற வார்த்தையுடைய அரபு பதத்துடைய பொருள் என்ன, அதே போன்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினிடத்திலே மார்க்கத்தின் அடிப்படையில் அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், இமாம்கள் எவ்வாறு சலஃபுடைய வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்னால் சலஃப் என்ற இந்த வார்த்தைக்குள்ள இதர பெயர்களை நாங்கள் படித்தோம். அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்று சொல்வது, அல் ஹதீஸ் வல் அஸர் என்று சொல்வது, அதே போன்று அதாவது அல் ஃபிர்கத்துன் நாதியா, அத்தாயிஃபத்துல் மன்சூரா, அல் குரபா போன்ற பெயர்கள் எல்லாம் இதற்குள்ள இதர பெயர்களாக இருக்கின்றது. இந்த பெயர்களை நாங்கள் அறிந்து கொண்டால் தான் சகோதரர்களே, இவைகள் எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கின்றது, பல்வேறுபட்டது கிடையாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக வெவ்வேறானதாக நாங்கள் கருதக்கூடியதானதாக இருக்கும். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், எவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களை அறிந்திருக்கின்றார்களே அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல் ஹாலிக், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஸாக், அல் அலீம் என்று எந்தெந்த பெயர்களில் எல்லாம் சொல்லப்படுகின்றதே அந்த அத்தனை பெயர்கள் யாருடைய பெயர்? அல்லாஹ்வுடைய பெயர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அதே போன்று தான் முஹம்மது, ஹாஷிர், ஆகிப் என்று பல பெயர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே நபியுடைய பெயர் இதுதான். ஆகிப் என்பது நபியுடைய பெயர் என்பது தெரிந்திருந்தால் தான் ஒத்தர ஆகிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கின்றார். தெரியாதவர் என்ன யோசிப்பார்? புதிய ஒரு நபி போல. ஏன் அவருக்கு தெரியாது ஆகிப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் என்று. அதே போன்று தான் சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை சொல்றோம். எங்களுடைய பழக்கத்துல சுபா என்று இருக்குது, ஃபஜ்ர் என்று தெரியாத நினைப்பார், புதுசா இன்னொரு 6வது தொழுகை வந்துட்டு போல. ஏன்? அவருக்கு இதனுடைய பேர் தெரியாது. அதே போன்று தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்கு இருக்கக்கூடிய இதர பெயர்களை, ஏனைய பெயர்களை நாங்கள் அறிந்திருந்தால், இவர்கள் எந்த பேரில் எந்த பேரில் சொன்னாலும் இவர்கள் நாடுவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே சலஃப் என்ற அந்த வார்த்தை அல்லது அந்த பாதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய இன்னும் ஒரு பேர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
அதிலே சென்ற பாடத்திலே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள் அல் ஹதீஸ் வல் அஸர், அல் குரபா, அல் ஃபிர்கத்துன் நாஜியா, அத்தாயிஃபத்துல் மன்சூரா என்ற பெயர்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களுக்கு பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இமாம்களுடைய வார்த்தைகளினூடாக பார்த்தோம். இறுதியாக அல்லாமா அப்துல்லா இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அம்மத் தஸ்மியத்து பில் குரபா, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களுக்கு இன்னும் ஒரு பேர் என்னது? குரபாக்கள் என்று சொல்லி. ஃபலா யஹ்ஃபா அலா சுன்னி ஹதீஸுல் குரபா அல் மஷ்ஹூர் ஃபி ஸஹீஹ், அதாவது சஹீஹ் முஸ்லிம் உட்பட ஏனைய நூல்களிலே காணப்படக்கூடிய ஹதீஸ், பிரபலியமான ஹதீஸ், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சுன்னிக்கு இது மறைந்ததாக கிடையாது. அது என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஏராளமான சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது இந்த ஹதீஸ் முத்தவாத்திர் என்ற தரத்திலே உலமாக்கள் அதாவது பல எண்ணிக்கையான சஹாபாக்கள், பல எண்ணிக்கையான தாபீன்கள் அறிவித்ததாக இருக்கின்றது. இன்னல் இஸ்லாம பதஅ கரீபா வ சயஊது கரீபா. وسيعود غريبا كما بدأ فتوبى للغرباء. இஸ்லாம் மார்க்கம் என்பது கரீப், அறிமுகமற்றதாக, தனித்ததாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கின்ற அந்த நேரத்தில் என்ன புதியதொரு மார்க்கம், புதியதொரு கொள்கைய, புதியதொரு விடயத்தைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று அந்த மக்கள்கள் கருதினார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை மார்க்கமாக சொன்னார்களே அதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திரிப்படுத்தி விட்டார்கள். மார்க்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போதித்தது ஒன்று, இவர்களுடைய கொள்கை ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை மாத்திர வணங்குங்கள் என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு ஆச்சரியமான புதினமான ஒன்று என்று அன்றைய மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறார். யூதர்களுக்கு தெரியும், நஸ்ரானிகளுக்கு தெரியும் என்றால் அவர்கள் மறைத்து விட்டார்கள். சமூகத்தில் இப்படி ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்று சொல்ற அளவுக்கு சில குறிப்பிட்டவர்களை தவிர ஏனையவர்களுக்கு அறியாத ஒன்றாக இஸ்லாம் மார்க்கம் ஆகிவிட்டது, ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பன் வஸயஊது கரீபா கமா பதா, எப்படி ஆரம்பித்ததே அதே போன்று இந்த இஸ்லாம் மார்க்கம் புதினமான ஒன்றாக, அறிமுகமற்ற ஒன்றாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஃபதூபா லில் குரபா, அந்த குரபாக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அல்லது ஜன்னத் அவர்களுக்கு உரித்தாகட்டும், அல்லது ஜன்னத்தில் உள்ள ஒரு மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாமுனா முஸ்லிம் அவர்களுடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்று நாங்கள் காணுகின்றோம் எங்களுடைய சமூகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கலிமாவை போதித்தார்களே அந்த கலிமாவை சமூகத்திலே போதிக்கின்ற பொழுது போதிக்கின்ற மக்களை புதினமானவர்களாக, என்ன ஏதோ புதிய ஒரு கருத்தை கொண்டு வராங்க, புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வராங்க, புதியதொரு கொள்கையை கொண்டு வராங்க, நாங்க கேள்விப்படல, எங்களுடைய சமூகங்கள் கேள்விப்படல, எங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படல என்று அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நாங்கள் சொல்வதை கேட்கின்றோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸயஊது கரீபன் கமா பதா, எப்படி ஆரம்பித்ததே அதே போன்று வரும். ஆனால் சகோதரர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை, அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம், அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய தரீகா, அவர்களுடைய ஜமாத், அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எப்ப வந்துச்சுன்னு கேட்டால் முழிக்கின்றார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை
எது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன கொள்கை? நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை எது? அந்த உத்தம சஹாபாக்கள் கொண்ட கொள்கை. நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை அந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், இமாம்கள் சொன்ன கொள்கை. நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்துகள் அதுக்கு எத்தனை காலம் முளைச்சி? 300 வருடங்களும் கிடையாது. அந்த இமாம் இந்த இமாம் ஒவ்வொரு ஜமாத்தை சொல்லுகின்றீர்களே, அந்த ஜமாத் எப்பொழுது உருவாகினது என்று கேட்டால் சுமார் 300 வருடம் அல்லது 400 வருடம், அதுக்கு கூட கிடையாது. அதே போன்று இவர்கள் கொண்டாடக்கூடிய எத்தனையோ கொண்டாட்டங்கள், இந்த அத்தனை தரீக்காக்களும் எப்பொழுது வந்தது? கேள்விக்குறி. சகோதரர்களே, இதுதான் இன்று எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. நாங்கள் படித்தோம் சலப் என்ற வார்த்தையை தாபியீங்கள் பாவித்ததை, இமாம் புகாரி அவர்கள் சஹீஹ் புகாரில போட்டிருக்கின்றதை நாங்கள் பாடங்களிலே படித்தோம். ஆனால் எங்களுடைய சலப்புகள் வீரமான ஆண் குதிரையில் பயணிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி தாபியின் சொல்லுவதை இமாம் புகாரி சஹீஹ் புகாரில பதிவு செஞ்சுக்கிறார். என்ன போட்டாரு? சலப் என்று சொல்லி. அப்ப சலப் என்றது இமாம் புகாரி சஹீஹ் புகாரில இருக்குது. அவர் சொல்றாரு இன்னும், அதாவது சஹாபாக்கள் தாபியீங்கள் பாவித்ததாக. எது புதிய வார்த்தை? சலப் என்றது புதிய வார்த்தையா? புதிய கொள்கையா? புதிய மார்க்கமா? கிடையாது. எதனை நபியும் சஹாபாக்களும் இருந்தார்களே அதைத்தான் நாங்கள் சலப் என்று சொல்றோம். எனவே சகோதரர்களே, இதனை நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்க. எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களுக்குள்ள இன்னும் ஒரு பேர் என்னது? அல் குரபா என்று சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குரபாக்கள் யார் என்பதை பற்றி பல ரிவாயத்துகள் காணப்படக்கூடியதானதாக இருக்கின்றது. அந்த ரிவாயத்துகளிலே ஆக சஹீஹானதாக உள்ளதானதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வாயிலாக அறிவிக்கப்பட்ட சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கின்றது. வஹுவ யஅரிது பைனல் மஸ்ஜிதைன் கமா தஅரிதுல் ஹய்யத்து ஃபீ ஜுஹரிஹா. எவ்வாறு ஒரு பாம்பு வெளியே போய் அதனுடைய பொந்துக்குள்ளே வருமே, அதே போன்று இஸ்லாம் என்பது மீண்டும் அந்த 2 மஸ்ஜிதுகளுக்கு இடையிலே உள்ள, அதாவது மஸ்ஜித் நபவி, அதே போன்று மக்காவுக்கு இடையில அந்த மஸ்ஜித் மதீனாவிலே வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த குரபாக்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை நாசப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் இவர்கள் அதனை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உனாசுன் சாலிஹூன ஃபீ உனாசின் சூஇன் கஸீரும் மய்யுஸீஹிம் அக்ஸரு மிம்மன் யுதீஉஹும். அவர்கள் யார் என்று சொன்னால் சாலிஹான மனிதர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட சாலிஹான மனிதர்கள் என்று சொன்னால், இந்த சுன்னாவை, நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்களில் மிக குறைவானவர்களாக இருப்பார்கள். அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கின்ற அந்த நேரத்தில் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாம் குரபாக்கள் யார் என்பதை சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டினார்கள். இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்தௌசூ பி அஹ்லி சுன்னா ஃபஇன்னஹும் குரபா. நீங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் தான் குரபாக்கள் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இங்கே சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஹ்லு சுன்னா யார், அவர்கள் தான் குரபாக்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தியை இமாம் லாலக்காய் அவர்களுடைய ஷரஹ் இஅ்திகாத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று யூனுஸ் இப்னு உபைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸ ஷைஉன் அக்ரபு மினஸ் சுன்னா
சுன்னால எந்த ஒன்றும் புதினமானது கிடையாது என்றால் அதை அறிந்தவர் யார் என்பதுதான் புதினம். மார்க்கத்துல எந்த ஒன்றும் புதினம் கிடையாது, அறியாதது கிடையாது, மறைந்தது கிடையாது. என்றாலும் அந்த மார்க்கத்தை தூய்மையாக தெரிந்தவர்கள் யார் என்பது தான் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கின்றது என்று யூனுஸ் இப்னு உபைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போன்று சகோதரர்களே, இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பதா அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபா கமா பதா. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, அம்மா இன்னஹு மா யذهبுல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது சென்று விடாது, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லும் மனிதன் இருக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ் தஆலா மென்மையான ஒரு காற்றை அனுப்புவான், அதிலே எல்லாரும் மௌத்தாகிடுவார்கள். அதுக்கு பின்னால் தான் காஃபிர்கள் இருந்து அவர்களுக்கு பயங்கரமான புயல் காற்று அழிவுகள் வந்து அதற்கு பின்னால் மறுமை நாள் வரும். என்றாலும் யதபு அஹ்லு சுன்னா ஹத்தா மா யபகா ஃபில் பலதி மின்ஹும் இல்லா ரஜுல். அஹ்லு சுன்னாவுடைய மக்கள்கள், சுன்னாவை சுமந்த மக்கள்கள், தூய்மையான இந்த ஏகத்துவ கொள்கை சுமந்த மக்கள்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் கேள்விப்படுவோம், இந்த நாட்டில் இப்படி ஒரு மனிதர் இருந்தார், இந்த இடத்தில் இப்படி ஒரு மனிதர் சுன்னாவை நிலைநாட்டி கொண்டு பின்பற்றி கொண்டு பற்றி பிடித்துக் கொண்டு இருந்தார் என்று சொல்லும் அளவுக்கு இல்லாமல் போய்விடும் என்று இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இதனை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கஷ்ஃபுல் குர்பா ஃபீ வஸ்ஃபில் ஹாலால் குர்பா என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் இமாம் ஆஜுரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிஃபத்துல் குரபா மினல் முஃமினீன், மூமின்கள் குரபாக்கள் என்ற அந்த நூலிலே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது இந்த மார்க்கம் மீண்டும் ஒரு அறிமுகமற்றதாக, சுன்னா என்றால் தெரியாத புதினமான ஒன்றாக திரும்பும் என்ற நேரத்தில் அவர் சொல்கிறார், வல்லாஹு அலம், இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அன்னல் அஹ்வா அல் முதில்லா துக்ஸிர் வயதுல்லு பிஹா கஸீரும் மினன் நாஸ், சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய வழிகெட்ட கூட்டங்கள் அதிகரிப்பார்கள், அதிகமான மக்கள்கள் இதன் மூலம் வழிகேட்டிலே செல்வார்கள். வயபுகா அஹ்லுல் ஹக் அல்லதீன ஹும் அலா ஷரியத்தில் இஸ்லாம் குரபா ஃபின் நாஸ், இஸ்லாமிய ஷரியத்துடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சத்தியவாதிகள் மக்களுக்கு மத்தியிலே புதினமானவர்களாக, ஆச்சரியமானவர்களாக, அந்நியமானவர்களாக, தனித்தவர்களாக இருப்பார்கள். அலம் தஸ்மா கௌல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை செவிமடுக்கவில்லையா? இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும், எல்லா நரகத்தில் உண்ட தவிர. 73 கூட்டத்தில் 72 வழிகெட்ட கூட்டங்கள் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இருந்தால் மக்கள் புதினமாக பார்ப்பார்களா இல்லையா? நிச்சயமாக புதினமாக பார்ப்பார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வழிகேட்டான கூட்டங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, ஈடேற்றம் பெறக்கூடிய வழி என்ன? காலமா அன அலைஹிம் வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இமாம் ஆஜுரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குரபா என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுவதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அஹ்லு சுன்னா என்பது, அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்பது, அத்தாயிஃபத்துல் மன்சூரா என்பது, அல் குரபாக்கள் என்பது குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்ட அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய பெயர்களாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த சபையிலும் சரி, ஏனைய எந்த சபைகளிலும் சரி, நீங்கள் எங்களை அவதானிக்க முடியும். நாங்கள் எந்த அல் குர்ஆனிய வசனத்தை சொன்னாலும், எந்த அஹாதீசு நபவியாக்களை சொன்னாலும், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்களுடைய நூல்களில் இருந்து தான் அதற்குரிய விளக்கங்களையும் தெளிவுகளையும் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கின்றோம் என்பதை நாங்கள் படிக்கின்ற பொழுது இவ்வாறு தான் விளக்கங்களை சுமக்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள. எனவே சகோதரர்களே, எங்களுடைய தனி விளக்கங்களை
எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கவில்லை. மாற்றமாக நாங்கள் சொன்னதெல்லாம் யாருடைய விளக்கங்கள்? இப்ப நான் இமாம் ஆஜூர் என்று சொன்னேன். யார்? இது 300 வாழ்ந்த இமாம். இமாம் லாலக்கா என்று யாரை சொன்னேன்? 416 வாழ்ந்த இமாம், 700 வாழ்ந்த இமாம், 600 வாழ்ந்த இமாம்களுடைய பேர்களுக்கு இமாம் அவுசாஇ இமாம் மாலிக்குடைய காலத்தில் வாழ்ந்தவர். இமாம் சுஃபியான் சௌரி இமாம் மாலிக்குக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அதே போன்று யூனுஸ் இப்னு உபைத், இவர்கள் யார்? தாபியீன்கள். தாபியீன்களைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சகோதரர்களே. எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிதான ஒரு கருத்தை அல்லது மக்களுக்கு நாங்களாக ஒரு கருத்தை சொல்லுவது கிடையாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கைம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய மதாரிஜ் சாலிகீன்களே இந்த குரபாவுடைய ஹதீஸை தெளிவுபடுத்துகின்ற பொழுது எங்களுக்கு அடையாளம் காட்டுவதை அப்துல்லா இப்னு அப்துல் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வல் முஃமினூன ஃபீ அஹ்லில் இஸ்லாம் குரபா, மூமீன்கள் இருக்கின்றார்களே அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில குரபாக்களா இருப்பார். அதாவது முஸ்லீமை விட அந்தஸ்து கூடினவர்கள் யார்? மூமீன்கள். அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில பார்க்கின்ற நேரத்தில், அதாவது சாதாரண முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒருவர் ஒரு சுன்னாவை பின்பற்றுகின்ற பொழுது அவர் ஆச்சரியமா பார்ப்பார், புதினமா பார்ப்பார். ஏன்? அவர் படித்து நிலைநாட்டுவது இவர் படித்து நிலைநாட்டுவதும் மிக குறைவானதாக இருக்கின்ற காரணத்தினால். இன்னும் அவரை விடவும் இல்மை சுமந்த ஒருவர், மார்க்கத்தை கொஞ்சம் படிச்ச ஒருவர், தெரிஞ்ச ஒருவர் நிலைநாட்டுகின்ற பொழுது இவருக்கு என்னதா இருக்கும்? புதினமானதாக இருக்கக்கூடியதா இருக்கும். எவர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேர்வழியை வழிகேட்டையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களே அஹ்லு பிதா வல் தலாலத்தினர்கள் பிரித்து அறியக்கூடியவர்களாக இருப்பார்களே, அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய மக்கள் இவர்களுக்கு மத்தியிலே புதினமானவர்களாக இருப்பார்கள். ஏன்? அவர்கள் சுன்னாவை நிலைநாட்டுகின்ற பொழுது, சுன்னாவை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கின்ற பொழுது இவர்களுக்கு என்னதா இருக்கும்? ஆச்சரியமானதா இருக்கும், புதினமானதாக இருக்கக்கூடியதா இருக்கும். வத்தாஊன இலைஹா அஸ்ஸாபிரூன அலா அஸல் முகாலிஃபீன ஹும் அஷத்து ஹாஉலால் குரபா. இன்னும் யார் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் பால் அழைக்கின்றார்களே, அதற்கு முரணானவர்களுடைய நோவினைகளில் இருந்து பொறுமையாளர்களா இருக்கின்றார்களே, அவர்கள் இவர்களுக்கு இன்னும் புதினமானவர்களாக ஆச்சரியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். வலாக்கின் ஹவுலஹும் அஹ்துல்லாஹி ஹக்கா, என்றாலும் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்களா இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றானே, அல்லாஹ்வுடைய கூட்டமாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆம், சமூகத்திலே அறிமுகம் இல்லாதவர்களாக, சமூகத்திலே தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஃபலா குரபத அலைஹிம், அவர்களுக்கு மத்தியில், இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்கு மத்தியிலே இவர்கள் குரபாக்கள் கிடையாது. வ இன்னமா குரபதஹும் பைனல் அக்ஸரீன அல்லதீன قال الله فيهم وان تطع اكثر من في الارض يضلوك عن سبيل الله. ஏ நபியே, நீங்கள் பூமியில அதிகமான மனிதர்கள் இருப்பதை நீங்கள் பின்பற்றி விட்டீர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை விட்டு உங்களை திசை திருப்பிடுவார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் 72 கூட்டமும் ஒன்றை சொல்லுகின்றது. இனி இவர்கள் மாத்திரம் தான் ஒன்றை சொல்லுகின்றார்கள் சொல்லி 72 அந்த வழிகட்ட கூட்டத்துல பாதைக்கு போன நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? வழிகட்டாகி நாசமாகி அழிஞ்சு போவிடும். இந்த இவர்களுக்கு மற்ற அந்த ஒரு கூட்டம் தான் குரபாக்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா வர்ணித்ததை கொண்டு ஃபஉலாயிக ஹுமுல் குரபா மினல்லாஹி வ ரசூலி வ தீனி, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து, அவனுடைய மார்க்கத்திலே குரபாக்களாக இருக்கின்றார்கள். வ குர்பத்து ஹியல் குர்பத்துல் முஹ்ஷா ஃபஇன் கானூ ஹுமுல் மஅரூஃபீன வல் முஷார் இலைஹி. சகோதரர்களே, நாங்கள் மெஜாரிட்டியை பார்க்க கூடாது. எங்களுடைய சமூகத்தில் உள்ள பிழைகளில் தவறுகள் என்னது? நிறைய மௌலைமார்கள் இந்த கருத்தை சொல்றாங்க என்றதை பார்க்கிறது. அப்படி இல்லாட்டி
நிறைய மக்கள் எதை பின்பற்றாங்க? எல்லாரும் இப்படி போறாங்க, நான் மட்டும் இப்படி போறேன். எது சரி என்று பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ எங்கட சஹாபாக்கள் இந்த விளக்கம் தான் கொடுத்திக்கிறாங்க. தாபியங்கள் இந்த விளக்கம் தான் கொடுத்திக்கிறாங்க. அதே விளக்கத்தை தான் தாபியும் கொடுப்பாங்க. வேற புதுசா ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க தாபியங்கள். அதே விளக்கத்தை தான் அத்துபாக்கள் கொடுப்பாங்க. அதே விளக்கத்தை தான் இமாம்கள் கொடுப்பாங்க. இந்த கொத்தம் புதிய ஒரு கருத்தை சொல்றான் என்றால் அதுதான் தனித்தது. அவனுக்கு பிள்ளை இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அது என்ன கிடையாது? நேர்வழியுடைய பாதை கிடையாது. நாங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நேர்வழியை வழிகேட்டையும் பிரிச்சு பார்க்கிற நேரத்துல இன்றைக்கு இவர் ஒரு மாநாடை கூட்டுகின்றார், அல்லது ஒரு சொற்பொழிவு செய்கின்றார், அல்லது ஒரு கருத்தை சொல்லுகின்றார், அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் சத்தியம் போல, இதுதான் நேர்வழி போல என்று எங்களுடைய மக்கள்கள் மயங்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? பூமியில் உள்ள அதிகமான மனிதர்களை நபியே, அதுதான் சத்தியம் என்று நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பாதை விட்டு அவர்களை கெட்டு. எந்த கூட்டம் அதிகம்? இன்னைக்கு நாங்க பார்க்கிற நேரத்துல 72 வழிகெட்ட கூட்டம் தான் அதிகம். எனவே 72 வழிகெட்ட கூட்டம் அதிகம் என்று சொல்லி நாங்க பின்பற்றி போவோம் என்றால் என்ன நடக்கும்? வழிகேட்டுல தான் போகும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க. அவன் நேர்வழியை நாங்கள் வழிகேட்டை பார்க்கின்ற நேரத்தில் ஒருவர் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுகின்றார், ஒரு நபி மொழிய ஹதீஸை சொல்லுகின்றார். அந்த ஹதீஸ் சஹீஹானதாக இருந்தால் அதுக்கு நேரடியான ஒரு விளக்கம் இருக்குது. நேரடியான அந்த ஹதீஸ்ல உள்ள விளக்கம் இருக்குது. அது இல்லாமல் இவர் ஒரு விளக்கத்தை சொல்ல வாரார், இவர் ஒரு விளக்கத்தை சொல்ல வாரார். சொல்ல வருகின்ற நேரத்தில் அந்த விளக்கத்தை நாங்கள் இவர் சொல்லுகின்ற எப்படி பார்ப்போம்? இந்த விளக்கத்தை சஹாபாக்கள் சொன்னாங்களா? இந்த விளக்கத்தை தாபியங்கள் சொன்னாங்களா? இந்த விளக்கத்தை தபல் தாபியங்கள் சொன்னாங்களா? எங்களுடைய இமாம்கள் சொன்னாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்கடா நேர்வழி. இவங்க ஒருத்தருமே இதை சொல்லல. புதிதாக ஒருத்தர் வந்து என்ன செய்யறார்? ஒரு விளக்கத்தை சொல்றார். நாங்க என்ன செய்வோம்? அது அரபுக்கும் ஒத்து வருது இல்லைன்றால் அது வலிக்கிறது. உதாரணத்திற்கு சகோதரர்களே, அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான். இஸ்தவான்னு என்ன சொல்ற அர்த்தம்? உயர்ந்து விட்டான் என்று சொல்கின்றோம். இந்த உயர்ந்து விட்டான் என்ற கருத்தை நான் சொன்னால் வலிக்கேது, நான் சொன்னால் வலிக்கேது. நாங்க சொல்லணும் என்னது? இதோ பாருங்கள், இந்த கருத்தை இஸ்தவா என்ற இந்த கருத்தை முஜாஹித் இப்னு ஜிப்ரி அல் மக்கியார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இடத்துல படிச்ச மூத்த தாபியங்கள் ஒருவர். அவர் இஸ்தவா என்றால் உயர்ந்து விட்டான் என்ற அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள் என்று இமாம் புகாரி அவர் சஹீஹ் புகாரில தஃப்சீருடைய நூலை பதிவு வச்சுக்கிறார். இதா பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். சஹீஹ் புகாரி இதாக்கி பரட்டி காட்டுறேன். இன்றைக்கு எழுதினதா சஹீஹ் புகாரி கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, சஹீஹ் புகாரில கிதாபு தஃப்சீர்ல சூரத்து தாஹால அடித்த வசனத்துல அர் ரஹ்மான் அல் அர்ஷ் இஸ்தவா, இஸ்தவாவுக்கு முஜாஹித் இப்னு ஜிப்ரி அல் மக்கி ரஹிமஹுல்லாஹ் யார்? பாருங்க வரலாறுல பேர் முஜாஹித் இப்னு ஜிப்ரி அல் மக்கி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் ஃபாத்திஹால சூரத்து நாஸ 3 தடவை படிச்சிக்கிறார். சும்மா இல்ல, 3 தடவை படிச்சிக்கிறார். அந்த தாபியின் கிபார் தாபியின் தான் என்ன சொல்லுறார்? இஸ்தவா என்றால் இருத்தபா வ அலா, உயர்ந்து விட்டார். சரி, இதே கருத்தை தாபியின் சுமந்தார், தாபியங்கள் சுமத்தினார்கள். தஃப்சீர் நூல்கள் ஆக முதன்மையான தஃப்சீர் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை பதிகிறார். இத்தனை சஹாபா தாபியங்கள் தாபியன் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எங்களுடைய சலஃபுகளான இவர்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப நான் சொன்னது புதுசா இல்லாட்டி இன்னொருத்தர் வரார்? இல்லப்பா, அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துல இருக்கிறான். நீ இந்த கருத்தை சொல்றாயே, எப்படி சொல்றாய்? ஹதீஸ் வச்சுதான் சொல்ற. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் இன்னனி மஅக்குமா, நான் உங்க 2 பேரோட இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்.
உங்களோட இருக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், எல்லா இடத்துல இருக்கிறான். குர்ஆன் வசனமா? ஓ குர்ஆன் வசனம். ஹதீஸ் நபவியாவா? ஓ சஹீஹான ஹதீஸ். இந்த மஅக்குமா என்றது அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான்றத எந்த சஹாபி உங்களுக்கு சொன்னாரு? எந்த தாபியின் உங்களுக்கு சொன்னாரு? எந்த தப தாபியின் சொன்னார்? எந்த இமாம்கள் சொன்னார்கள்? காட்ட முடியுமா இவர்களுக்கு? வரலாறுல எங்கேயுமே காட்ட. இதுதான் சகோதரர்களை நாம் சொல்றோம், அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. எவன் அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொல்றானே அது வழிகெட்ட கொள்கை. நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் அவனுடைய இல்மால், அறிவு ஞானத்தால் எல்லா இடத்தையும் சூழ்ந்து இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேல இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. எனவே சகோதரர்களே, தனித்ததா ஒரு மனிதன் இருக்கிறான்ற நேரத்துல நாங்க தனித்தது எல்லாத்தையும் எடுங்க நாங்க சொல்லல. ஒருத்தன் வருவான், புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வருவான், புதுசா ஒரு ஜமாத்தை உருவாக்குவான். என்ன செஞ்சாங்க? ஏத்தாலையில உமர் அலி என்ன செஞ்சார்? நல்லா படிச்சு இருந்தார். என்ன செஞ்சார்? அவருக்கு ஒரு ஜமாத்தை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? குர்ஆன்ல வரக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய இது என்னது? அந்த அல் முஸ்லிமீன் என்ற அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஜமாத்தை நீங்க பட்டு பிடிங்க. அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு பேரை விட்டார். என்னது? நாங்கத்தான் என்னது? ஜமாத்து முஸ்லிமீன். யாரெல்லாம் எங்களுக்கு பயிர் செய்யறாங்களோ அவங்களா முஸ்லீம், யாரெல்லாம் எங்களுக்கு பயிர் செய்யலையே அவருக்கா. இப்ப நாங்க சொல்றோம் என்னது? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொல்றது உண்மைதான், ஹதீஸ் சஹீஹ், மாற்று கருத்து கிடையாது. நீங்க சொல்றீங்களே விளக்கம் உண்டு, நீங்க உருவாக்குகிறீங்களே ஒரு கொள்கை உண்டு. இந்த கொள்கை அந்த நபீரத்திலிருந்து சஹாபாக்கள் பெற்ற கொள்கையா விளக்கமா? தாபியங்கள் பெற்ற கொள்கையா விளக்கமா? தப தாபியங்கள் கொண்ட விளக்கமா? கொண்டு வாங்க, நாங்க இதாக்குறோம். அதே போன்று சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விடயங்களை நாங்கள் பட்டியலெல்லாம் நபீர பேரால் என்ன செய்யறாங்க? மீலாது விழா கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க. கேட்ட அவங்களே சொல்றாங்க, சுயூத்தி அவருடைய நூல்ல எழுதி வச்சிருக்கிறார். இது புதுசா நாங்க சொன்னதில்ல. எந்த சுயூத்தி இந்த நபிட பேரால மீலாதுலா கொண்டாடுன்னு சொல்றாரு, அவர் சொல்றாரு இது சஹாபாக்களுடைய காலத்துல இருந்தது இல்ல, தாபியின்கள காலத்துல இருந்தது இல்ல, தப தாபியின்கள காலத்துல இருந்தது இல்ல, 4 மதகுடைய இமாம்கள காலத்துல இருந்தது இல்ல. சுயூத்தி அப்படியே சொல்றார். என்றாலும் எங்களுடைய மக்கள் நபியை புகழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் செய்யறோம். நாங்க என்ன சொல்றோம்? அந்த சஹாபாக்களை விட நீங்க முந்தி போறீங்களா? புகழ்றது இல்ல நபிய. அந்த தாபியங்கள் தப தாபி இமாம்களை முந்தி விட போறீங்களா? சொல்லுவாங்க, நபீட மேல புகழ்றது பாவமா? நபீட மேல புகழ்றது யார் பாவம்னு சொன்னாங்க? தலவாத்து சொல்லுங்க, யார் வானான்னு சொன்னா? அதுதான் நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள். இது யார் உருவாக்கினது? உபைதியூன் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாக்கினது. யாரு? இந்த ரவாஃபிலி ஷியாக்கள் உருவாக்கினது, பாத்திமியன்கள் உருவாக்கினது என்றதை நாங்க சொல்றோமா? அது நூல்ல தான் ஆதாரம் காட்டுறோம். பாருங்க, சுயத்து சொல்றது இதெல்லாம் இப்ப இல்லைன்னு சொல்லி. அப்ப எப்ப வந்துச்சு? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயா வ நிஹாயால சொல்றார். நூலோட நாங்க சொல்றோம். ஷாஃபி மذهب இமாம் இப்னு கஸீர் சொல்றார். ஹிஜ்ரி 700 சட்டத்துல வாழ்ந்த இமாம் சொல்றார். புதுசா நாங்க சொல்லல. இமாம் அபுல் ஃபிதா இஸ்மாயில் கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பாத்திமியன்கள் உருவாக்கினது, உபைதியன்கள் உருவாக்கினது, ரவாஃபிலி ஷியாக்கள் உருவாக்கினது. யஹூதிகளுடைய வழிவரம்புல வந்து எது புதுசு? இப்படி சகோதரர்களே, மார்க்கத்தில் எது புதுசு எது புதுசு இல்ல என்றதை எப்படி நாங்க படிக்கணும்? இன்னைக்கு எங்க சமூகத்துக்கு தெரியாது. எப்படி பாக்குற? இத்தனை முஃப்திமார்கள் சொல்றாங்க, இத்தனை ஆலிம்கள் சொல்றாங்க, இத்தனை உலமாக்கள் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றது வலிக்கேடா? அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் அசத்தியமா? அஊது பில்லாஹ். சகோதரர்களே, இது அல்ல நேர்வழிக்கும்
வழிகேடுக்கும் உள்ள அளவுகோல். சத்தியமான உண்மையான நேர்வழியை வழிகேட்டு ஒரு மனிதன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறான் என்றால், சிராத்தல் முஸ்தகீம்ல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்றால், அவனுக்கு நான் சொல்ற உபதேசம் அல்ல, எங்களுடைய ஐம்மாக்கள் சொல்லக்கூடிய உபதேசம். பார், இமாமுனா பர்பஹாரி அவருடைய ஷரஹ் சுன்னால சொல்லி காட்டுகின்றார். பார், ஏதாவது ஒரு புதிய விடயம் வந்துவிட்டால், மார்க்கம் என்ற பேரிலே வந்துவிட்டால், நீ அவதானமா எல்லாத்திலும் நுழையாத. உனக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை இப்படி விளங்கினார்களா? தாபியங்கள் இப்படி விளங்கினார்களா? தாபியங்கள் இப்படி விளங்கினார், அதுதான் மார்க்கம். அது இல்லாதது மார்க்கமாகாது. அதைத்தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறப்பாக சொல்லி காட்டினார்கள். அன்று எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் என்றைக்கும் மார்க்கம். அன்றைக்கு மார்க்கமாகாத ஒன்று என்றைக்கும் மார்க்கமாகாது. இது மிக முக்கியமான அடிப்படை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கற்று தந்த மிக முக்கியமான, அன்று எது மார்க்கமாக இருந்ததே அதுதான் என்றைக்கும் மார்க்கம். அன்றைக்கு மார்க்கமாக இருக்காத ஒன்று என்றைக்கும் மார்க்கமாகாது. இந்த அடிப்படையை விளங்கி கொண்டா எந்த ஒரு பொது மனுஷன் என்ன செய்ய யாருக்கும் வலிக்கிறாங்க. அப்படி இல்லாம அந்த ஆளுங்க பேச்சை இந்த ஆளு நல்லா பேசினார், என்னது நல்லா பேசினார், என்ன தப்ப உங்களுக்கு ஆதாரமா வச்சார்? எதை அடிப்படையா வச்சார்? எந்த சஹாபிட வார்த்தை, எந்த தாபியின் வார்த்தை, எந்த தபத்தாவி நாங்க ரஹ்மான் அலசிஸ்தவா அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்றதுக்கு நான் என்ன சொன்னேன்? சும்மா சொன்னேனா? ஏண்ட கருத்தை சொன்னேனா? இல்லாட்டி ஒரு தாபியின் வச்சதை நான் சொன்னேனா? அவர் யார் அந்த தாபியின்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்துல படித்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, எங்கட பாடம் என்னது? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களுக்கு பல பேர்கள் இருக்கின்றன. அதுல ஒரு பேர் என்னது? உரபாக்கள் என்றார். உரபாக்கள் என்று சொல்லுகிறது அர்த்தம் என்னது? எங்களுடைய சமூகத்துல அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுன்னாவை நிலைநாட்டுகின்ற பொழுது புதினமாக பார்ப்பார்கள், ஆச்சரியமாக பார்ப்பார்கள், தனித்தவர்களாக பார்ப்பார்கள். என்றாலும் அவர்தான் சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் இருப்பதிலே இருப்பாராக இருந்தால், அவர் தனித்தவராக இருந்தாலும் அவர் தான் உண்மை. 1000 பேர் அவருக்கு முரணாக இருந்தாலும் சரி. இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குரபத் அஹ்லுல்லாஹ் வ அஹ்லு சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ஹாதல் கல்ப் வ ஹியல் குர்பத்து அல்லதி மதஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை சுமந்தவர்களான இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தனித்தவர்களாக புதினமானவர்களாக இருப்பார்களே, அந்த கூட்டத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூபா லில் குரபா, அந்த குரபாக்களுக்கு மக்கள் எல்லாம் புதினமா பார்க்கின்றார்களே அந்த மக்களுக்கு தூபா உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ அக்பர அனித் தீன் அல்லதி ஜாஅ பிஹி அன்னஹு பதா கரீபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த சமூகம் புதினமானதாக பார்த்தார்களே அந்த மார்க்கத்தை தான் இந்த மக்கள் சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். இவர்கள் தனித்தவர்கள் சொல்லி தனக்காக ஒரு கொள்கையை சொன்னால் அவர்கள் குரபாக்கள் கிடையாது. 7 வானத்திலிருந்து எந்த மார்க்கத்தை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்று புதினமாக அந்த மக்கள் சொல்கிற நேரத்திலே போதித்தார்களே அதை சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். அதாவது எப்படி புதினமாக ஆரம்பித்து புதினமா திரும்பி தோன்றுமே என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்களே அந்த மக்கள் தான் இவர்கள். அவர்கள் புதினமானவர்களாக இருப்பார்கள். ஒரு சில இடத்துல அவர்கள் புதினமானவர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு இடத்துல இருக்காது. எங்க சுன்னா வளர்ந்து வருமே அங்க புதினமா இருக்காது, எங்க சுன்னா வளரவில்லையே அந்த இடத்துல புதினமானதாகத்தான் இருக்கும். ஒரு காலத்துல புதினமா இருக்கும், இன்னொரு காலத்துல புதினமா இருக்காது. ஒரு சமூகத்துல புதினமா இருக்கும், இன்னும் ஒரு சமூகத்துக்கு புதினமானதாக இருக்காது.
வலாகின் அஹ்லு ஹாதில் குரபா ஹும் அஹ்லுல்லாஹி ஹக்கா. இந்த குரபாக்கள் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே ஆச்சரிய புதினமானவர்களாக இருக்கின்றார்களே, இவர்கள் தான் உண்மையான அல்லாஹுடைய சத்தியத்தை சுமந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரிடத்திலும் இது நபியுடைய வழி என்று காட்ட மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்ததை தவிர வேறு எந்த ஒன்றின் பாலும் அழைக்க மாட்டார்கள். இவர்களுடைய வர்ணனைத்தான் உரபாக்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்களே, அதை கொண்டு அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லாம் எங்களை ஒதுக்குகின்றீர்களா? நபியுடைய சுன்னாவோடு இருக்கிறோம், நாங்கள் அதில் சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லாம் எங்களை வெறுக்கின்றீர்களா? தனித்ததாக ஆக்குகின்றீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், சுன்னாவோடு இருக்கின்றது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். எங்களை கை நீட்டியா வழிகேடர்கள் என்று சொல்கின்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நேர்வழியிலே இருக்கின்றோம் என்பதில் சந்தோஷப்படுகின்றோம். ஏன்? நாங்கள் இருக்கக்கூடிய பாதை நபி சென்ற பாதை, நாங்கள் இருக்கக்கூடிய பாதை சஹாபாக்கள் சென்ற பாதை, நாங்கள் இருக்கக்கூடிய பாதை தாபியீன்கள் இருந்த பாதை, நாங்கள் செல்லக்கூடிய பாதை இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் என்றெல்லாம் இமாம்கள் என்று சொல்கின்றோமே, அந்த இமாம்கள் இருந்த பாதை. எனவே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், நபியுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுகின்றோம். மக்கள் எல்லாம் அதை வெறுக்கின்ற நேரத்திலே, மக்கள் எல்லாம் அதை ஒதுக்குகின்ற நேரத்திலே, மக்களிடத்திலே இதுதான் நன்மையாக இருந்தாலும் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இல்லாத புதிதானதை உருவாக்கினார்களே, அதை விட்டுவிடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் சகோதரர்களே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள். இவர்கள் தான் அத்தாயிஃபத்துல் மன்சூரா, அல் ஃபிர்கத்துன் நாஜியா, அல் ஹதீஸ் வல் அஸர். இவர்கள் தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ். இன்னும் மக்கள்களில் அதிகமானவர்கள் வெறுத்தாலும் கூட அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நபியுடைய சுன்னாவை வழிமுறை பற்றி பிடிப்பது என்பது ஒரு நெருப்பு தணலை கையில பற்றி பிடிக்கின்ற மாதிரி, அத மாதிரி இவர்கள் சுன்னாவை பற்றி பிடிப்பார்கள். ஒரு நபியுடைய வழிமுறையை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல, அவன் வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல எடுத்து நடப்பது என்பது மிக பெரும் கஷ்டமான ஒன்றாகிவிடும். அவனுடைய பெற்ற தாய் எதிர்ப்பாள், அவனுடைய தந்தை எதிர்ப்பான், அவருடைய குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள், அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் எதிர்ப்பார்கள். என்றால் இவன் நபியுடைய வழிமுறை, நபி காட்டினது சுன்னா என்று பற்றி பிடிப்பான். அவனுடைய கையிலே எவ்வாறு தணல் சுடுமே, அதே மாதிரி சமூகம் எல்லாம் எதிர்த்தாலும் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவன் பற்றி பிடிக்கக்கூடியவனாக இருப்பான். அதிகமான மக்கள்கள், அனைத்து மக்கள்கள் தூட்டுவார்கள். வஹாபின்வாங்க, சலபின்வாங்க, அதுண்டுவாங்க, இதுண்டுவாங்க, பல பாசைகளில் தூட்டுவார்கள். சகோதரர்களே, கவலையானது. தௌஹீத் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்பதை எங்களுடைய முஸ்லிம் சமூகம் அறியாததாக இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரில ஒரு பாடமே எழுதி வச்ச கிதாபு தௌஹீத். இன்னைக்கு நாங்க உயர்ந்த ஹதீஸ் கிரந்தம் எதுன்னு சொல்றோம்? சஹீஹ் புகாரி ஷரீஃப் என்றோம். அந்த புகாரி ஷரீஃப்ல இமாம் புகாரி ஒரு பாடமே எழுதி வச்சுக்கிறார். என்ன தலைப்பு? கிதாபு தௌஹீத். அந்த கிதாபு தௌஹீதுல ஹதீஸா கூட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஹதீஸ். தௌஹீத் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் யமனை நோக்கி செல்வி. முஆத் இப்னு ஜபல் அலி அவர்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அப்பாஸ் ஹதீஸ். ஆனா முஆத் இப்னு ஜபல் அலி ரசூலுல்லாஹ் நோக்கி சொல்லிக் கொடுக்கின்றார், நீங்க யமனை நோக்கி போவீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை போவீங்க, அவங்களுக்கு தௌஹீத படிச்சு கொடுங்க. ஒரு ரிவாயத். இன்னும் ஒரு ரிவாயத்துல தௌஹீத் என்றா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அப்ப தௌஹீத் என்றா என்னது? லா இலாஹ. இது நாங்க சொன்னதா? தௌஹீத் என்றால் லா இலாஹ என்ற கலிமா நாங்க சொன்னதா? எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சு தருவாங்க. அது சரியா பிழையான்றது வேற விஷயம். 4ஆம் கலிமா என்னது? தௌஹீத். முதலாம் கலிமா தய்யிப், 2ஆம் கலிமா ஷஹாதா, 3ஆவது கலிமா தம்ஜீத், 4ஆவது கலிமா தௌஹீத், 5ஆவது கலிமா ரத்துல் குஃபுர். அந்த 4ஆவது கலிமா என்ன? தௌஹீத். தௌஹீத் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமா தான் சொல்லி தருவாங்க. அப்ப தௌஹீத் என்ற என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சின்னத்துல சொல்லி தந்தாங்க. ஆனால் எங்களுடைய சமூகம் அறியாத தன்மையினால் இந்த தௌஹீத் என்ற மகத்தான இந்த வார்த்தையை தெரியாது எப்படி பட்ட பேரா மாத்திட்டாங்க? தௌ. அஊது பில்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் கவலைப்படுகின்றோம். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் போய் சேர வேண்டும், நபியுடைய சுன்னாவுடைய தெளிவுகள் போய் சேர வேண்டும். எது அன்றைக்கு சஹாபாக்களும் தாபியீன்களும் தாபியீன்களும் எங்களுடைய இமாம்களும் இருந்தார்கள், அந்த மார்க்கம் போய் சேர்ந்தால் நிச்சயமா சத்தியமாக இவர்கள் தௌஹீதை வெறுக்கக்கூடியவர்களா இருக்க மாட்டார். தௌஹீத் என்ற வார்த்தையை, அந்த கொள்கையை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார். அதுதான் உண்மை சத்தியம் என்பதை அறியக்கூடியவர்களாக இருப்பார். எனவே சகோதரர்களே, இதனை படிக்கணும், தெளிவு பெறணும். அப்பொழுதுதான் நாங்கள் விளங்கக்கூடியவர்கள். லா யகாஃபூன லௌமத்த லாயிம். அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று, எவர்கள் எல்லாம் தூற்றவர்கள் எல்லாம் தூற்றட்டும், ஏசுகின்றவர்கள் என்ன பேச்சில வேண்டாலும் ஏசட்டும், நபியுடைய சுன்னாவா நாங்கள் நிலைநாட்டுவோம், நபியுடைய வாழ்க்கையா எடுத்து நடப்போம். அந்த சுன்னாவை நிலைநாட்ட போய் நான் என்னுடைய தாயை இழக்கலாம், என்னுடைய தந்தையை இழக்கலாம், என்னுடைய மனைவியை இழக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை இழக்கலாம், ஊரையே விட்டு நான் தரட்டப்படலாம். நபியுடைய சுன்னாவா அதை நான் உரமாக்க. இதுதான் இந்த குரபாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح.
சகோதரர்களே, உரபாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வ அக்ஸருன் நாஸி பல் குல்லுஹும் லாஇமுன் லஹும், அதிகமான மக்கள்கள் அல்லது அவர்கள் அனைவரும் தூற்றினாலும் கூட, அவர்களை ஏளனமாக கேலியாக பேசினாலும் கூட அவர்கள் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள். மக்கள் அவர்களை தூற்றுவார்கள், ஏசுவார்கள், விமர்சிப்பார்கள். وَلِغُرَبَتِهِمْ بَيْنَ هَذَا الْخَلْقِ يَعُدُّونَهُمْ أَهْلُ الشُّذُوذِ وَبِدْعَةٍ وَمُفَارَقَةٍ لِلسَّوَادِ الْأَعْلَمِ. இவர்கள் தனித்ததாக புதினமானவர்களாக இந்த மக்கள்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நேரத்தில் இந்த பொதுமக்கள் எவ்வாறு சொன்னால், புதிதாக இவர்கள் அறிமுகமாக்கக்கூடியவர்கள். இவர்கள் மார்க்கத்தில இல்லாததை இன்றைக்கு புதுசு புதுசா என்னமோ கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் அந்த எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய இமாம்கள் எல்லாம் சொல்லாததை செய்யாததை காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி, இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா 600 வாழ்ந்த இமாம், அவருக்கு முன்னால் இருந்த இமாம்கள வார்த்தையில சொல்ல இப்படித்தான் மக்கள் புதினமா பார்ப்பார்கள். அதே தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். என்ன இவங்க புதுசு புதுசா சொல்றாங்க, புதுசு புதுசா கொண்டு வராங்க. நாங்க என்னத்தை புதுசு புதுசா கொண்டு வந்தோம்? நாங்க என்னத்தை புதுசு புதுசா செஞ்சோம்? நீங்க புதுசு புதுசா கொண்டு வரீங்களா, நீங்க புதுசு புதுசா செய்றீங்களா என்று பார்த்தால் இன்றைக்கு புதுசு புதுசா நீங்க தான் கொண்டு வரீங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கும். எனவே சகோதரர்களே, எங்களுடைய இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று இன்றைக்கு ஒரு சஹாபி, அன்றைய காலத்தில் அவர் சொல்றார், ஒரு சஹாபி வந்தா, சஹாபி அல்லாஹ் திருப்பி ஹயாத்தாக்கினான். அவர் சொல்வார், தொழுகையை தவிர ஒன்றுமே, அந்த தொழுகின்ற வார்த்தையை தவிர நபிയുടെ தொழுகையில எந்த ஒரு தொழுகையும் இல்லை, நபி காட்டினதுல எந்த ஒன்றுமே இல்லை. அதே போல கிப்லான்னு தான் பேர் சொல்லுவாங்க, அதை முன்னோக்குற மக்களா இருப்பாங்க, ஆனா ஒழுங்கான முறையில் முன்னோக்காக இருப்பாங்க. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு அதனை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கிறது. பலில் இஸ்லாமுல் ஹக் அல்லதி கான அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு என்றாலே இஸ்லாம் என்பது இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா நான் சொல்றேனா? பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாம் என்றது எதில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே, வ அஸ்ஹாபுஹு அவர்களுடைய தோழர்கள் இருந்தார்களே, அதுதான் இஸ்லாம். ஹுவல் யௌம், அந்த இஸ்லாம் இன்றைக்கு அஷத்து குர்பத்தன் மின்ஹு ஃபி அவ்வலி ظுஹூரிஹி, அது ஆரம்பமாகின்ற பொழுது எப்படி அன்றைய முஷ்ரிக்கீன்கள், குறைஷ் குஃபார்கள் புதினமா ஆச்சரியமா பார்த்தாங்களே, அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கின்றார்கள். வ இன் கானத் அலாமுஹு வ ருசூமுஹு அல்லாஹிர மஷ்ஹூரா மஅரூஃபா என்றாலும் இந்த சுன்னாவுடைய அடையாளங்கள், அதனுடைய வெளிப்பாடுகள் பிரபல்யமாக இருந்தாலும் கூட இவ்வாறு தான் மக்கள் இருக்கக்கூடியதானதாக இருக்கு. சகோதரர்களே, தெட்ட தெளிவாக ஹதீஸ் நூல்கள் இருக்கும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் படிச்சாங்க, அவங்களுடைய தாபிங்க இப்படித்தான் படிச்சாங்க, இப்படித்தான் தப தாபிங்க எல்லாம் படிச்சாங்கன்னு தெட்ட தெளிவாக இருக்கும். இருந்ததுக்கு பின்னாலும் இவர்கள் வழி கேட்கலாத எந்த
முஸ்லிமுக்கு தெரியாது இறுதி நபி யார், கடைசி நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தான் கடைசி நபி என்றது யாருக்குமே தெரியாம. அஹ்மத் மிர்சா குலாம் காதியானி இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிகேட்டுல காஃபிராக்குறதுக்கு அவன் என்ன செஞ்சான்? குர்ஆன் வசனங்களை தான் காட்டினான். எந்த குர்ஆன் வசனம்? வஹாத்தமுன் நபியீன், இவர் நபிமார்கள்ல இறுதியானவர் வரக்கூடிய அதே வசனத்தை வச்சுதான் அவன் புதிய ஒரு பொறுத்து காத்தமுன் நபியின் என்றால் நபிமார்கள் இறுதியானவர் கிடையாது, நபிமார்களில் சிறப்பானவர். இவர் யார்? நபிமார்களில் சிறப்பானவர். புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒரு நபி வருவார். யார் அவர்? ஹயாத்தடைகிறார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எங்கட நம்பிக்கை இருக்கிறா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? வருவார். அவர் திரும்பி நபியாவா வருவார்? இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒருவரா வருவார். இவன் எப்படி அதை அடிச்சிட்டான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாரா இல்லையா நபியா? அப்ப நபி ஒருத்தர் வரையலமா இயலாதா? வரையல. சகோதரர்களே, விளக்கம் கொடுக்கிறது எங்க இருந்து? குர்ஆன் வசனங்களை பயன்படுத்தித்தான், ஹதீஸ்களை பயன்படுத்தித்தான். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். நஊதுபில்லாஹ். அதே போன்று குர்ஆன்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு என்னது? இஸ்முஹு அஹ்மத். அவருடைய சூரத்து ஸஃப்லாவுடைய பேர் என்ன? அஹ்மத். நாத்தா அஹ்மத். அப்ப அஹ்மதுன்னு பேர் வச்சவரெல்லாம் அவர் ரசூல் ஆகணும். அவன் என்ன சொல்லிட்டான்? என் பேர் அஹ்மத், குர்ஆன்ல அஹ்மதுன்னு வந்திருக்குது, நான் தான். அதே நாங்க அதைத்தான் சொல்றோம் சகோதரர்களே. எப்படி சொல்றோம்? அந்த சூரத் ஸஃப்ல அஹ்மதுன்னு வருதே, அது யார சொல்லப்படுது பாருங்க. எங்க சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். நபியே, உங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய? அல்லாஹ் வணங்குங்க. இந்த தரிகாக்கள்ல இருக்கக்கூடிய சூஃபியாக்களோட கொள்கை என்னது? அவங்களோட ஷேக் நாயங்கள், அவங்களோட குத்துபு நாயங்கள், அவங்களுக்கு என்னது இல்லை? வணக்கம் இல்லை. அவங்களுக்கு தொழுவெல்லாம் கடமை இல்லை. அவங்களோட இதுல இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தெரியாத தன்மையில மல்வானையில முந்தைய ஒரு காலத்துல நடந்த சம்பவங்கள். ஒரு சம்பவம், ஷேக் மௌத்தா போயிட்டாரு. அப்ப ஷேக்கு ஒரு ஷேக் யார் ஆவார்? அவரோட மகன் தான் ஷேக் ஆவார். அப்ப அவரு ஒரு வாலிப வயது. ஷேக் ஆகிட்டாரு. அவர் வளமையா ஷேக் ஆகுறதுக்கு முந்தைய என்ன செஞ்சாரு? ஜும்மா தொலை போவாரு. அவர் வளமையா போற மாதிரி போயிட்டாரு. இப்ப ஷேக் மௌத்தா பண்ண ஷேக் அவரு, இவர் ஜும்மா தொலை போறதை கண்டு மக்கள் எல்லாம், ஷேக் நீங்க ஜும்மா தொலை வந்துட்டீங்களா சொல்லி குற்றத்தை வச்சு அவரை உட்கார வச்சு குற்றத்துல இருந்து வீட்டுல வந்துட்டு, உங்களுக்கு எல்லாம் இப்ப வணக்கம் இல்லை. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். யகீன் வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்க. யகீன் வந்துட்டா உங்களுக்கு என்னது இல்ல? இபாதத் இல்ல, வணக்கம் இல்ல. நீங்க ஷேக் நியாயமாவிட்டீங்க என்றால், அஹ்லுல் குத்தாபாக மாறிவிட்டீர்கள் என்றால், அபுதால்களா நீங்க மாறிவிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது இல்ல? ஹராம் ஹலால் இல்ல. உங்களுக்கு சாராயம் குடிக்கணுமா? குடிக்கலும். விபச்சாரம் செய்யலுமா? விபச்சாரம் செய்ய. ஏன்? யகீன் வந்துட்டு. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். யகீன் வரக்கால தான் உங்களுக்கு வணக்கம். யகீன் வந்துட்டுன்னு உங்களுக்கு என்னது இல்ல? வணக்கம் இல்ல. இந்த விளக்கத்தை யார் கொடுத்தா? சூஃபி தரிக்கால உள்ள அவங்களோட ஷேக்மார்கள், இமாம்கள் கொடுத்தது. இமாம் இப்னு ஜரீர், இமாம் இப்னு கசீர், இமாம் பகவி. நாங்க சொல்ற இமாம்களை போயிட்டு பாருங்க, அவரோட தஃப்சீர் வல்ல என்ன சொல்றாங்க? யகீனுக்கு மௌத் வர வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எது வரைக்கும் அல்லாஹ் வணங்கினாங்க? தண்ட கைய மேனியில போட்டுக்கொண்டு போனாங்க தொழுகிறதுக்காக. மௌத் வரக்காக வணங்கினாங்க. மௌத் வந்துச்சு, வணக்கம் முடிஞ்சிச்சு. இவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க? யகீன் உறுதி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் விட இவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டா, உறுதி வந்துட்டா எங்களுக்கு வந்துட்டு. சூஃபித்துவ கொள்கையில இருக்கின்ற சகோதரர்களே, அத்தபகாத்து சூஃபியா, அவனோட கிதாப் அத்தபகாத்து சூஃபியாண்டு கிதாப், அந்த கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், ஈமான் யகீன் அதிகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் யார்? குத்துபுமார்கள், குத்துபு நாயகம் நாங்க சொல்றோமே, அந்த குத்துபு நாயகங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை விடவும் யகீன்ல உயர்ந்தவர். ஏனென்றால் அவர்கள் கண்ணை மூடினால் கஷ்புடைய ஞானம் அவர்களுக்கு வரும். ஒருவர் அவர்களுக்கு முன்னால் நின்றால் வெளி தோற்றம் உள் தோற்றம் உள்ளத்தில் உள்ளது எல்லாமே விடும். வெக்கம் கெட்டதாக அவனோட கிதாபுல எழுதி வச்சுக்கிறான். தபக்காத்து சூஃபியா. அஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க. எனவே சகோதரர்களே, இஸ்லாம் நெட்ட தெளிவா இருக்கும், துலாம்பரமா இருக்கும். நாங்க அந்த மார்க்கத்தை படிக்கிறத விட்டு அதை விளங்குறத விட்டு தூரமாவ காதியானில சிக்கினவன் யாரு? எந்த காஃபி சிக்கினான்? வைத்து சிக்கினதெல்லாம் யாரு? முஸ்லிம்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன முஸ்லிம்களா போய் காதியானில சிக்கினாங்க. கிறிஸ்தவனா, யூதனா, பௌத்தனா, இந்துவா, யாரும் சிக்கினா? இவன் ஒருத்தான். ஏன்? திட்ட தெளிவானதையும் குர்ஆன் வசனங்களை கொண்டு ஹதீஸ்களை கொண்டு மக்களை மயக்கி வழிகெடுத்தான். சோ முதல்ல வந்து சொல்ல மாட்டான் நான் நபின்னு சொல்லி. அஹ்மத் மிர்சா குலாம் காதியானி முதலாவது வந்து அவன் சொல்லல நான் நபின்னு. அவன் மார்க்கத்தை போதிக்கிறவனா தான் வந்தான். அவன் ஒரு எழுத்தாளர். பிரிட்டிஷ் 2 பேரை தேர்ந்தெடுத்துச்சு வழிகெடுக்கிறதுக்கு. ஒருத்தன் அஹ்மத் மிர்சா குலாம் காதியானி, இன்னொன்று ரேல்வி, அஹ்மது ரிலா கான் ரேல்வி. இந்த 2 அஹ்மதை கொண்டுத்தான் நாசத்து இந்த பச்சை தலை பாய்க்கிறானே அவன் யார்? அஹ்மது ரிலா கான் ரேல்வி. அவன் மலத்தை உண்டது இவனுக்கு சிறப்பு. அஊது பில்லாஹ். இப்படி அவன் சிறப்பு காண்றான். எந்த அளவுக்கு இவனுடைய மூடத்தன்மை பாரு. ஒரு மனுஷன் மலத்தை ஜலத்தை தின்றது சிறப்பா மாறு. அதுக்கு ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வையை சஹாபாக்கள் குப்பியில நிறைச்சு வைக்கலையா? அது நபியும் உண்டா? அஊது பில்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு. இவ்வாறு சகோதரர்களே, ஆதாரங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆதாரங்களை முன்வைக்கின்ற ஆதாரம் எல்லாம் ஆதாரம் இல்ல. நல்ல நபர்கள் நான் விளைக்கணும். அத்தனை ஆரம்பத்திலேருந்தே சொல்றேன். எல்லா வழிகெட்ட கூட்டங்களும் குர்ஆனால தான் ஆதாரம் காட்டுவான், அஹாதீஸ் நபவியாக்களால தான் ஆதாரம் காட்டுவார்கள். ஆதாரம் என்பது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டினாலும் அந்த ஆதாரம் எங்களுடைய சஹாபாக்கள் விளங்காத ஆதாரமா இருந்தால், எங்களுடைய தாபியங்கள் இமாம்கள் விளங்காத ஆதாரமா இருந்தால் அது ஒரு நாளும் என்னதில்லை, ஆதாரம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மறுமை நாள் வரைக்கும் வழிகெட்ட கூட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதே போன்று இந்த சுன்னாவை சத்தியத்தை சுமந்த கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த 2 பேருக்கும் இடையிலே போராட்டம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். மக்கள் எல்லாம் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களை புதினமானவர்களாகத்தான் பார்ப்பார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸால் தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலா ஹக் லா யதுர்ரு மன் ஹதலஹும் வலா மன் ஹலஃப் ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ்வுடைய ஏவல் மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிரான போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் நினைக்க கூடாது நாங்க மார்க்கத்தை சொல்லின உடனே மக்கள் எல்லாம் திருந்திடுவாங்க. ஆம், எங்களுடைய கடமை என்றாலும் என் கடமை என்ன சகோதரர்களே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில இயலுமான அளவு வளர்த்துட்டாம். சமூகத்தில பல பிரச்சனைகள் வரும், பல இன்னல்கள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நிலைநாட்டுகின்ற பொழுது எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சமூகங்கள், எங்களுடைய உறவுகள் எல்லாம் எங்களை வரவேற்று பாராட்டி சீராட்டி இவர் சுன்னாவை செய்கிறார் என்று சொல்லி எங்களை வளர்த்தெடுக்க மாட்டார்கள். மாற்றமான சொல்ல புதுசு புதுசா கொண்டு வரான், மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வரான், எல்லாரும் இப்படி செஞ்சு கொண்டு போறான். போப்பா, நீ அப்படி செஞ்சு கொண்டு போ, என்ன உனக்கு நடக்க போகுது என்று எங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பத்தான் பார்ப்பார்களே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுனா என்று சந்தோஷப்படக்கூடிய பாராட்டக்கூடிய சமூகத்தை நாங்கள் காண்பது என்பது, அதுக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் என்பது அரிதிலும் மிக அரிது, குறைவிலும் மிக குறைவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம். இதுதான் குரபாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் என்று எங்களுக்கு உலமாக்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். வல்லாஹு அலம்.